ஓகேவா அது? 20வது கேள்வி. சரி, 20ங்கிறேன். 19வது. டவுட்டானாக்கள் எதுவும் தான் சொல்லுங்க. சரி, ஓகே. அப்ப அடுத்த கேள்வி போவோம். ஓகே, 20வது கேள்விக்கு. இன்னும் போட்டோ பார்த்தோன்னே இதுவும் எங்கேயோ கேள்வி ஒன்று கண்ட கேள்வி ஒன்று தான் இது. பட் எங்கன்னு தெரியல. என்ன செய்யலாம் பாருங்க. நிறந்திட்டப்பட்ட பகுதியின் பரப்பளவை கணிக்க. இந்த பக்கம் 30 மீட்டராம், இந்த பக்கம் 30 மீட்டராம். ஓகே, நம்ம இப்படி பிரிச்சுப்போம். ஓகே, அவங்க என்ன சொல்றாங்க? இது இது இதெல்லாம் சமன். மூன்றுமே சமனா இருந்தால் ஒன்று எவ்வளவா இருக்கும்? 10 மீட்டரா இருக்கும். ஓகே. இப்ப பாவம் இந்த இடத்துல பாருங்க. இங்க இருந்து இங்க பிரிச்சிருக்காங்க. இங்க இருந்து இங்க பிரிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ நாம இதையும் கனெக்ட் பண்ணிப்போம். ஓகேவா? பாருங்க. இப்படி பிரிச்சிருக்கிறதுல இந்த பகுதி எதுக்கு சமன்? இதுக்கு சமனா இருக்கும். இந்த பகுதி இதுக்கு சமனா இருக்கும். அப்போ இதுல மொத்த பரப்பளவுல இதுல நிரந்தரப்பட்ட பகுதி மட்டும் எப்படி இருக்கும்? அரைவாசியா இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க. இந்த ஏரியா நமக்கு ஃபுல்லாவே நிரந்தர பகுதியா இருக்கு. ஓகே. அடுத்து இங்கேயும் பாருங்க. இந்த பகுதி இதுக்கு சமனா இருக்கும். இந்த பகுதி இதுக்கு சமனா இருக்கும். ஓகே. அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம் பாருங்க. இப்போ இதுட இந்த அரைவாசி இதை கண்டுபிடிச்சீங்கன்னா சரி. இந்த பகுதியில இந்த அரைவாசி மட்டும் கண்டுபிடிச்சோம்னா சரி. அப்போ இதுக்கு ஃபுல்லா பார்ப்போம். இந்த பகுதி எவ்வளவா இருக்கும்? 10 மீட்டரா இருக்கும். ஓகே. அப்போ 10 மீட்டர் அதோட இந்த நீளம் 30 மீட்டர். இதோட பாருங்க. இந்த பக்கம் இதுட அரைவாசி இதுட அரைவாசி. அப்போ ரெண்டு தடவை அரைவாசி இருக்கு. ஓகேவா? அப்போ ரெண்டு தடவை யார்ட அரைவாசி இருக்கா? 10 மீட்டரோடையும் 30 மீட்டரோடையும் என்னது அரைவாசி இருக்கு. ஓகே. அப்போ இதே பெருக்குங்க. 300 மீட்டர். 300 மீட்டர் என்னதிட பரப்பளவு? இந்த நடுவுல இருக்க இந்த பகுதியில பரப்பளவு. ஓகேவா? அப்ப இதுட பாருங்க. இந்த ரெண்டையும் நம்ம தனித்தனியா தான் எடுத்திருக்கோம். இந்த பகுதியை தனியாகவும் அடுத்து இந்த பகுதியை தனியாகவும் எடுத்திருக்கோம். அப்போ இங்க சுருக்குனீங்கன்னு சொன்னா 300 மீட்டர். அப்போ மொத்தம் எவ்வளோ? 600 மீட்டர் வர்க்கமா இருக்கும். சரியானாக்கள்? ஓகே. இப்படி செய்யறது தான் ஈஸி. இது இப்படி செய்யுங்க. எத்தனையாவது ஆன்சர்? 4வது ஆன்சர். ஓகே. அடுத்து அடுத்த கேள்வி. பாருங்க. உருவில் காட்டப்பட்டவாறு அரைக்கோளமும் கூம்பும் இணைக்கப்பட்டு ஒரு அலங்கார பொருள் ஆக்கப்பட்டுள்ளது. அப்பொருளின் கனவளவு. அந்த பொருளோட கனவளவு என்னன்னு கேக்குறாங்க. பை வந்து 3 எடுங்கன்னு சொல்றாங்க. ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? நமக்கு பாருங்க. இங்க என்னது? அரைக்கோளம் ஒண்ணு இருக்கு. இந்த இடத்துல கூம்பு ஒண்ணு இருக்கு. என்ன செய்யணும்? நமக்கு இந்த செங்குத்து உயரம் தேவை. தேவை. இங்க தந்திருக்கிறது என்னது? தான் தந்திருக்காங்க. அப்ப என்ன செய்யணும் நீங்க? முதலாவது இந்த கண்டுபிடிக்கணும். சரி. பாருங்க. ஆரை வந்து 7 அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் இருக்கிறது 7ஆ தான் இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்போ? வர்க்கம் அதோட 7 வர்க்கம் சமன் என்னன்னு இருக்கும்? 149 வர்க்கமூலத்துக்குள்ள இருக்கும். வர்க்கமூலத்துக்குள்ள 149 இருக்கும். அப்போ வர்க்கம் சமன் எப்படி இல்லாமக்கணீங்க அப்படின்னு சொன்னால் 149 அதாவது கழித்து இந்த 7 வர்க்கம் 49. வர்க்கம் சமன் 100 இருக்கும். சமன் 10 சென்டிமீட்டர்னு இருக்கும். ஓகே. இப்போ என்ன செய்யணும்? இப்போ ரெண்டுக்கும் வந்து தனித்தனியாக கண்டுபிடிச்சிங்கன்னா சரி. கூம்பினுடைய கன அளவு என்ன சமன்பாடு? கூம்பினுடைய கன அளவுக்கு சமன்பாடு என்னது? 1/3 பை ஆர் வர்க்கம் அடுத்து அரைக்கோளத்துக்கு என்ன போடுவீங்க? 2/3
பை ஆர் கணம் போடுவீங்க. அது அப்படியே சுருக்குங்க. ஒன்றின்கள் மூன்று. பைக்கு வந்து பெருமதி மூன்றுன்னு சொல்லியிருக்காங்க, மூன்று. ஆறின் வர்க்கம் 49. ஓகே, இங்க 10. அதே போல இங்க ரெண்டின் கீழ் மூன்று, பைக்கு மூன்று, ஏழின் கணம் எவ்வளவு வருது? இதை சுருக்குனீங்கன்னு சொன்னா இங்க 490. அதை இங்கே சுருக்குனீங்க அப்படின்னு சொன்னால் 686. ஓகே, 686 கிட்ட வரும். இப்ப ரெண்டையும் கூட்டி விடுங்க. கூட்டுனீங்க அப்படின்னு சொன்னால் இப்ப பொருளோட கனவளவு 1176 என்னது சென்டிமீட்டர் வர்க்கம். இங்க மீட்டர் வர்க்கம்னு இருக்கு, ஸோ எல்லாம் சென்டிமீட்டர் வர்க்கமா இருக்கும். ஏன்னா இங்க ஆரை வந்து சென்டிமீட்டர்ல தான் தந்திருக்காங்க. இந்த அலகு பில ஆன்சர், அஞ்சாவது ஆன்சர். சரியானாக்கள்? ஓகே, அடுத்த கேள்வியும் சரியான ஈஸியான ஒரு கேள்வி தான் தந்திருக்காங்க. 22வது கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க. பாருங்க, ஏபி பிசியின் விகிதம் 3:4 இருக்கு எனின் ஏடியின் நீளம் யாது? 3:4. என்னது? ஏபிக்கு பிசி 3:4. அப்போ இது பாருங்க 3 மீட்டர்னு இருக்கு, அப்போ இது எவ்வளோ? 4 மீட்டரா இருக்கும். இது 3 மீட்டர், இது 4 மீட்டரா இருந்தா இது எவ்வளவா இருக்கும்? 5 மீட்டரா இருக்கும். இது 12 மீட்டர், இது 5 மீட்டரா இருந்தா அப்படியே போடுங்க பைதகரசின் தேற்றம். 12 என்னன்னு வரும்? 149 பிளஸ் இது ஐந்தின் வர்க்கம். சாரி, 12 144. இங்க ஐந்தின் வர்க்கம் 25. அப்போ இந்த பக்கம் இருக்கிறது வர்க்கம் உள்ளதுக்குள்ள 169. அப்போ உங்களுக்கு என்னன்னு வரும்? 13 மீட்டர்னு வரும். சரியா? ஃபுல்லாக பைதகரசின் தேற்றம் தான். இங்க மூன்றின் வர்க்கம் பிளஸ் நான்கின் வர்க்கம் சமன் என்னன்னு வரும்? அங்க ஐந்தின் வர்க்கம்னு வரும் இந்த இடம். இப்ப ஐந்துன்னு இதை கண்டுபிடிச்சிட்டு இப்ப என்ன செய்ய போறீங்க? 12இன் வர்க்கம் பிளஸ் அடுத்து ஐந்தின் வர்க்கம். 12இன் வர்க்கம் 144. ஐந்தின் வர்க்கம் 25. அப்ப இங்க 169. சரியா? அப்ப 160 வர்க்கமூலத்துக்குள்ள 169 பெறுமதி 13. ஸோ மீட்டர்ல இருக்கு, மீட்டர். ஓகே, அப்ப எத்தனையாவது ஆன்சர்? ரெண்டாவது ஆன்சர். ஈஸியான கேள்வி தான். நெக்ஸ்ட்ல அவ்வளவு பெருசா கேள்விகள் கஷ்டமா தரல வாங்க. பட் இன்னும் கொஞ்சம் ஆடா தான் இருக்கும். சரியா? இந்த பேப்பரை விட ஆடா இருக்கும். என்ஐ பேப்பர் வந்தால் என்ஐ பேப்பர் பார்ப்போம். ஸோ அதில் அது அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே. ஓகே, அடுத்த கேள்வி. சரி, இந்த மாதிரி இது ஒரு நல்ல கேள்வி. உருவில் காட்டப்பட்டுள்ள மலையின் உயரம் மீட்டரில் யாது? சொல்லுங்க பாப்போம், எத்தனையாவது ஆன்சர் இதுக்கு? 23வதுக்கு. பாருங்க, ஏயும் பியும் 20 மீட்டராம். கோணம் வந்து சொல்றாங்க 30 பாகை. அடுத்து பியில இருந்து டிக்கு வந்து தூரம் இல்லை, ஸோ அதை வந்து நாம ஓகே எக்ஸ்னு எடுப்போம். சிடியை வந்து ஒய்னு எடுப்போம். இப்போ ரெண்டுக்குமே சமன்பாடை ஃபஸ்ட்டு உருவாக்குங்க, டேன் தீட்டான்னு போட்டு. இங்க பாருங்க, டேன் இந்த இடத்துல இருக்குது 30 பாகை. அப்போ டேன் 30 பாகை என்னது? எதிர்பக்கம் என்னது? ஒய்யின் கீழ் 20 பிளஸ் எக்ஸ்னு இருக்கும். ஓகே. அடுத்து டேன் 30க்கு பெருமதி போலுங்க.
tan 30க்கு என்னென்ன வரும்? ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 3. சரியா? அடுத்த சமன்பாடு கொண்டு வாங்க. tan 45 சமன் எதிர்ப்பக்கம் என்னது? y, அதன் கீழ் அயற்பக்கம் x. இப்போ tan 45 பெருமதி 1. அப்போ இது இங்க இருந்து கொண்டு வந்தீங்கன்னா x சமன் y வரும். இது ரெண்டாவது. So, இது முதலாவது, இது இரண்டாவது. இப்போ என்ன செய்யலாம்? எக்ஸுக்கு பதிலா y பிரதியிட்டீங்கன்னா சரி. இல்லாட்டி y க்கு பதிலா x பிரதியிட்டாலும் ஓகே. ஆன்சர் சொல்லுங்கடா. ஓகே, நாம் படித்த திட்டம் என்னது? எக்ஸும் வையும் சமன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு தானே. அப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? இதுல ஏதாவது ஒண்ணுல பிரதியிடுவோம். ஓகேவா? இப்போ பாருங்க, tan 30க்கு ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 3 சமன். சரி. ஓகே, வைக்க பதிலாக எக்ஸ்ன்னு போட்டுப்போம். எக்ஸ் 20 பிளஸ் எக்ஸ்ன்னு சொல்லி. ஏன்? நமக்கு தெரியும் என்னன்னு சொல்லி. y சமன் எக்ஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு. சரி. இப்போ இதை அப்படியே அங்கே கொண்டு போங்க, அங்கே கொண்டு வாங்க. இந்த இதுல இருக்க ஆன்சர்ஸ் மெத்தடு கொண்டு வரணும். ஓகே, சரி, இதை அப்படியே இங்கே கொண்டு வாங்க. 20 பிளஸ் எக்ஸ் சமன் என்னது? வர்க்கமூலம் குள்ள 3x. சரி, இந்த எக்ஸ் அங்க கொண்டு போவோம். பாருங்க, 20 இந்த பக்கம் இருக்கட்டும். வர்க்கமூலத்துக்குள்ள 3x இந்த பக்கம் போகும்போது எக்ஸ் வந்து மறை எக்ஸா மாறும். சரியா? இப்ப பாருங்க, ரெண்டுலயுமே பொதுவா இருக்க விஷயம் என்னது? எக்ஸை மட்டும் என்ன செய்யும்? வெளியில எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் குள்ள உங்களுக்கு வர்க்கமூலத்துக்குள்ள 3 மைனஸ் 1 இருக்கு. இந்த பக்கம் 20 இருக்கு. இப்போ இந்த பக்கம் இருக்கு அந்த பிரக்கெட் அப்படியே இங்க கொண்டு வந்து பெருக்கப்படுது. இங்க கொண்டு வந்து அப்படின்னு சொன்னால் பிரிப்படும். அப்போ எக்ஸ் சமன் உங்களுக்கு 20 கீழ் என்ன செய்யும்? வர்க்கமூலம் 3க்குள்ள, சரி, வர்க்கமூலம் 3 மறை 1 இருக்கும். அப்போ எக்ஸ் சமன் இந்த சிடியிட உயரம் மீட்டர்ல எப்படி இருக்கும்? எக்ஸ் சமன் 20 கீழ் வர்க்கமூலம் 3 மறை 1 இருக்கும். அல்லது கழிக்கப்புறம் 1. சரியானாக்கள்? சரி, இந்த மாதிரியான ஒரு கேள்வி வரலாம். சம்டைம் இது பார்ட் 2லையும் வரக்கான சான்சஸ் கூட இந்த மாதிரியான கேள்வி. சரியா? இதுலயே வந்து சைன் விதி பயன்படுத்துறது சாதைகள் வரலாம். ஓகேவா? டவுட் எதுவும் இருந்தா கேளுங்க. ஓகே, பிரச்சனை இல்லை. அப்போ சரி, 24வது கேள்வி. அடுத்த கேள்விக்கான ஆன்சர். அடுத்த கேள்விக்கான ஆன்சர் சொல்லுங்கடா. ஓகே, அடுத்து பாருங்க. சமன்பாடு இருக்கு என்னது? 3y சமன் மறை 2x மறை 1 அப்படின்னு சொல்லி, மற்றும் 6y சமன் மறை 4x மறை 1 இருக்கு. இதனால் தரப்படும் இரண்டு கோடுகளை கருதும். இந்த இரண்டு கோடுகளும் ஒரே வெட்டு துண்டை கொண்டுள்ளன, செங்குத்தானவை, ஒன்றோடொன்று பொருந்துகின்றன, உற்பத்தியினூடாக கடக்கின்றன, சமாந்தரமானவை. சரியா? இதுல இது சரின்னு கேக்குறாங்க. இப்ப பார்ப்போம். ரெண்டுலயும் நமக்கு என்ன தேவை? எந்த ஃபார்முக்கு எடுக்கணும்? நேர்கோட y சமன் mx அத cங்கிறதுக்கு கொண்டு வரணும்.
சரி, முதலாவது இந்த சமன்பாடை பார்ப்போம். என்னன்னு இருக்கு? 3y மறை 2x மறை 1 இருக்கு. சரி, இப்போ y சமன் எடுக்கும்போது என்ன செய்யும்? மூன்றால பிரிப்போம். ஃபுல்லாக என்ன செய்ய போறோம்? மூன்றால பிரிக்க போறோம். பிரிச்சோம் அப்படின்னு சொன்னால் y சமன் மறை 2 அதன் கீழ் 3 எக்ஸ் மறை 1 கீழ் 3ன்னு வரும். அதே போல இந்த சமன்பாடை y சமன் mxக்கு மாற்றுவோம். சரி, எப்படி வரும்? 6y சமன் மறை 4x மறை 1 இருக்கு. இப்போ 6ஆல ஃபுல்லாக பிரிச்சு விடுங்க. y சமன் மறை 4 அதன் கீழ் 6ன்னு வந்துடும். எக்ஸ் மறை 1 கீழ் 6ன்னு வரும். இப்போ சுருக்குங்க இது. y சமன் மறை 2 கீழ் 3 எக்ஸ், சரியா? 3 எக்ஸ் அதோட மறை 1 கீழ் 6ன்னு வரும். ஓகேவா? இப்போ ரெண்டுலையுமே வந்து பாருங்க, வெட்டு துண்டு சமனா இருக்கா? இல்ல. வெட்டு துண்டு சமனா இருக்கா? இல்ல. வெட்டு துண்டு சமன் இல்லை. ஆனால் என்ன சமனா இருக்கு? படித்திறன் என்னவா இருக்கு? சமனா இருக்கு. படித்திறன், அதாவது M1ம் M2வும் சமன் அப்படின்னு சொன்னா ரெண்டு கோடுமே ஒன்றுக்கு ஒன்று என்னன்னு போகுதுன்னு அர்த்தம்? சமாந்திரமா போகுதுன்னு அர்த்தம். சரி, அப்ப ரெண்டு கோடுமே என்ன செய்யுது? ஒன்றுக்கொன்று சமாந்திரமானவை. சரியா நாக்கள்? டவுட் எதுவும் இருந்தா கேளுங்க, கட்டாயம். ஓகே, அடுத்து. அடுத்த கேள்வி பாருங்க. y சமன் x சக 1 மற்றும் y சமன் 2x சக 3 எனும் இரு நேர்க்கோடுகள் இடைவெட்டும் புள்ளிகளின் ஆள்கூறுகள். ரெண்டு நேர்க்கோடுமே வந்து இடைவெட்டு தான். அதோட ஆள்கூறு என்னன்னு கேட்குறாங்க. முதலாவது என்ன செய்யணும்? ரெண்டு சமன்பாடையும் வச்சுட்டு எக்ஸ் ஆள்கூறுனா கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஆள்கூறை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு சமன்பாட்டில் போட்டீங்கன்னா சரி. ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி அப்படின்னு சொன்னா இது என்ன செய்ய என்ன அர்த்தம்? ஒரு வரைபுல என்ன செய்யுது? ஏதோ இடத்துல ரெண்டு நேர்கோடும் என்ன செய்யுது? ஏதோ ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. இந்த ஜாயின் பண்ற இந்த இடைவெற்ற புள்ளி தான் என்னன்னு கேட்குறேன். இந்த புள்ளியோட ஆள்கூறு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இது ஏ கோடு, இது பி கோடுன்னு வச்சா ரெண்டு கோடும் ஒண்ணா சந்திக்கிற இந்த புள்ளி, அதோட ஆள்கூறு தான் கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யணும்? பாருங்க, சமன்பாடு என்ன இருக்கு? அவங்களுக்கு என்ன தந்திருக்காங்க? y சமன் எக்ஸ் சக 1, அடுத்து y சமன் 2x சக 3. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே சந்திக்கிற ஒரு புள்ளியில y வந்து என்னவா இருக்கணும்? yயும் எக்ஸும் என்ன செஞ்சிருக்கணும்? சமனா தான் இருக்கணும். அப்ப நாம என்ன எடுப்போம்? y ரெண்டும் சமன் எடுப்போம். சரி, அப்ப சமன் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னது? எக்ஸ் சக 1 சமன், ஓகே, 2x சக 3ன்னு வரும். சரியா? இப்ப அப்படியே சுருக்குங்க. இதை அப்படியே இங்க கொண்டு வாங்க. 1 மறை 3 இவர் அப்படியே அங்க கொண்டு போங்க. 2x மறை எக்ஸ். சரி, இதை அப்படியே போட்டீங்க அப்படின்னு சொன்னால் மறை 2 சமன் எக்ஸ், அதாவது எக்ஸ் சமன் என்னன்னு வரும்? மறை 2ன்னு வரும். அப்ப எக்ஸ் புள்ளி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன செய்யணும்? ஏதாவது ஒண்ணுல என்ன செய்ய போறீங்க? பிரதியிட்டீங்கன்னா சரி. அப்ப ஈஸியான சமன்பாடு ஏதாவது ஒன்று எடுங்க. ஓகே, இந்த முதலாவது சமன்பாடு எடுங்க. என்னன்னு இருக்கு? y சமன் எக்ஸ் சக 1 இருக்கு. இப்போ y தான் தெரியணும். எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க, மறை 2. அப்போ y சமன் என்ன வரும்? மறை 2ல இருந்து கூட்ட மறை 2ஓட என்ன செய்ய கூட்ட போறீங்க? உண்டை. அப்போ மறை 1ன்னு வரும். அப்போ பாருங்க, ஆள்கூறுகள் எப்ப எப்படி போடணும்? எக்ஸ் கமா ஒய்னு போடுவோம். அப்போ எக்ஸ் ஆள்கூறு மறை 2, y ஆள்கூறு மறை 1. எத்தனையாவது ஆன்சர்? முதலாவது ஆன்சர். சரியானாக்கள்? சார், அது ரெண்டும் எப்படி சமன் எடுத்த? ஓகே, அதுதான் விஷயம். என்னன்னு சொன்னால் இதுட்ட இந்த ரெண்டு கோடும் இப்போ எப்படி தானே? இப்போ ரெண்டு கோடு இருக்கணும். இப்போ
ஓகே, இது ஒரு ஆள்கூட்டு தளம். சரியா? இப்போ இதுல ஏ பின்னு சொல்லி ரெண்டு கோடு போகுது. இப்போ ரெண்டு கோடும், இப்ப நான் இந்த இடத்துல இருக்கிறேன் மறை மூன்று, இந்த இடத்துல இருக்கிறேன் நான்குன்னு சொல்லி எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த இடத்துல, சரி, இந்த புள்ளியை வந்து ஓன்னு பார்ப்போமே. இந்த ஓ புள்ளியில ரெண்டு கோடு ஆள்கூறுகளும் என்னவா இருக்கணும்? என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். இப்போ இந்த ஓ புள்ளிட ஆள்கூறு இப்போ ஏ கோடுக்கும் பி கோடுக்கும் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு புள்ளிட ஆள்கூறுமே என்னவா இருக்கும்? ஒன்றா தான் இருக்கும். நினைங்க சார். அதனால தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த ரெண்டு கோடோட சமன்பாடும் இருக்கு. ஒன்றாவது தந்திருக்காங்க y சமன் எக்ஸுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி, அடுத்து ரெண்டாவது கோடு தந்திருக்காங்க y சமன் ரெண்டு எக்ஸுக்கு மூன்றுன்னு தந்திருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு கோடுமே வந்து ஒரு புள்ளியில சந்திக்கும் போது, ரெண்டு கோடுமே இடைவேற்ற அந்த புள்ளி, ரெண்டு கோடுமே ஒரு புள்ளியில சந்திக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல என்னவா இருக்கணும்? இதுல y ஆள்குறை ரெண்டுமே என்ன செஞ்சிருக்கணும்? சமனா இருக்கணும். அதே போல எக்ஸ் ஆள்குறை ரெண்டுமே வந்து என்ன செஞ்சிருக்கணும்? சமனா இருக்கணும். அதான் சார், இதை நீங்க மாத்தியும் எடுக்கலாம். எக்ஸாமன்னு சமன்பாடு எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படி எடுத்தாலும் சரியா வரும். ஓகே, அப்ப நமக்கு ஈஸி y சமன்னு தானே சமன்பாடு இருக்கு. அப்ப என்ன செய்வோம்? ஏ கமா பீட என்னது y ஆள்கூறுகள் சமன்னு எடுப்போம். ஓகேவா? வேற டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே. ஓகே, அடுத்த கேள்வி. பாருங்க, 26வது கேள்வி. கணித பாடத்தில் 20 மாணவர்களின் சராசரி புள்ளி 55 ஆகும். குறித்த மாணவனின் புள்ளி 65 தவறுதலாக 85ஆக பதியப்பட்டிருப்பின் கணித பாடத்தின் உண்மையான சராசரி புள்ளி யாதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஓகே, பாருங்க. கணித பாடத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 20 பேர் இருக்காங்க. சராசரி புள்ளி 55 ஆகும். அப்போ மொத்த புள்ளி மொத்த புள்ளி எவ்வளவா இருக்கும்? 20 தர 55ஆ இருக்கும். அப்ப மொத்த புள்ளி பாருங்க, 550. ஓகே, 1100ஆ இருக்கும். சரியா? இப்ப என்ன செஞ்சிருக்காங்களாம்? குறித்த மாணவனின் புள்ளி 65, ஒருத்தர் 65ங்கிற புள்ளி வந்து என்ன செஞ்சிருக்கான்? 85ன்னு தவறுதலா பதியப்பட்டிருக்கான். அப்ப கூடுதலா பதியப்பட்டிருக்கு. அப்ப கூடுதலா பதியப்பட்ட புள்ளி எவ்வளவு? 85 மைனஸ் 65. அப்ப மொத்தம் 20 புள்ளி என்ன செஞ்சிருக்காங்க? கூடுதலா பதிஞ்சிருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த 1100ல இருந்து அந்த 20 புள்ளியை நம்ம என்ன செய்ய போறோம்? கழிக்க போறோம். கழிச்சிங்க அப்படின்னு சொன்னால் 1080 புள்ளி தான் என்னது மொத்த புள்ளியா இருக்கும். ஓகேவா? இதுதான் மொத்த புள்ளி. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? எத்தனை மாணவர்கள் இருக்காங்க? 20 மாணவர்கள் இருக்காங்க. அப்போ சராசரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் 1080 20 பிரிங்க, எவ்வளவு வரும் உங்களுக்கு? 54 புள்ளிகள்னு வரும். அப்போ உண்மையான சராசரி புள்ளி என்னது? 54ன்னு வரும். ஓகே, அடுத்த கேள்வி. அடுத்த கேள்விக்கு ஆன்சர் நல்ல ஒரு கேள்வி. So, இந்த மாதிரி ஒரு கேள்வி சம்டைம் வந்து எதிர்பார்க்கலாம். So, இதுல இந்த எக்ஸுங்கிற இடத்துல வந்து நம்பர் ஒன்று தரலாம் சம்டைம். இது என்னது பாருங்க. இது என்ன சொல்றாங்க? இது எப்படி என்னதுக்கு எழுதுறோம்? ஒரு தரவு தொகுதியில என்னது இடை ஒன்று காண்றதுக்கான சமன்பாடும் தராங்க. இடை ஒன்றின் சமன்னு தராங்க. சரி, இதுக்கு வந்து சமனானது
இதுல சமன். இதுக்கு சமன் என்னது? இதுக்கு சமன் எப்படி சொல்லலாம்? பாருங்கடா, இந்த எண் இங்க இருக்கிறது என்னது? இதை வந்து எண் சொல்லுவோம், எண்ணிக்கை. சரியா? அப்ப இதை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு புள்ளியோடையும், சரியா, இந்த எண் எண்ணிக்கை இந்த 10 வந்து என்ன செய்யப்படுது? கூட்டப்படுதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு புள்ளியோடையும் என்ன செய்யப்படுது? கூட்டப்படுது. சரியா? அப்போ ஒவ்வொரு புள்ளியோடையும் என்ன செய்யப்படுது? கூட்டப்படுது அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சிருக்கும்? இந்த 10 தடவை 10 என்ன செஞ்சிருக்கும்? 10 தடவை கூடப்பட்டிருக்கும். இப்போ ஏ, பி, சி, டின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கு? புள்ளிகள் இருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த ஏயோடையும் 10 கூடப்பட்டது, 10 கூடுது. பியோடையும் 10 கூடுது. இப்படி என்ன செய்யுது? 10 புள்ளிகளோடையும் என்ன செய்யப்படுது? கூடுதுன்னு அர்த்தம். சரியா? அப்போ இது சமன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 10 இந்த எண் வந்து என்ன செய்யும்? இங்கே உள்ளதோட பெருக்கப்படும். சரியா? பெருக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் 100ன்னு அர்த்தம். ஓகேவா? சரி. அடுத்து நீங்க இடையொன்று இதொன்று பார்த்துருப்பீங்க. என்ன சமன்பாடு ஒன்று? என்ன சமன்பாடு? என் என் பிளஸ் ஒன்றின் கீழ் ரெண்டுன்னு சொல்லி. சரி. அப்போ இந்த இடத்துல கூடிய இந்த ரெண்டு அப்படிங்கிறது என்ன செய்யப்படும்? இதை நாம் என்ன செய்யலாம்? முன்னாடி கொண்டு போகலாம். சரி, இந்த பிரக்கெட் தானே, பிரக்கெட் உடைச்சு தானே கொண்டு போறோம். பிரக்கெட் உடைச்சு கொண்டு போகும்போது என்ன செய்யப்படுது? முன்னாடி கொண்டு போகலாம். ஓகேவா? இதுக்கு சமனானது நாலாவது ஆன்சர். ஓகே, சரியானாக்கள். ஓகே, இதை வந்து இப்படியும் எழுதலாம். சரியா? இப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டு இல்லைன்னு வைங்க. சரி, அந்த இடத்துல இந்த ரெண்டு வந்து இல்லை. ரெண்டுங்கிறது இல்லை. ஓகே, இப்படிதான் இருக்கு சமன்பாடு. xi பிளஸ் 10 பிராக்கெட்குள்ள இருக்கு. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னா, இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால், ஓகேவா, பாருங்க, என் என் பிளஸ் ஒன்று அதன் கீழ் ரெண்டு. சரியா? இங்க என்ன இருக்கு? பிளஸ் தானே. பிளஸ் இங்க இருக்க நம்பர் என்னது? 10 என். இப்படியும் எழுதலாம். சரியா? இதை வந்து இப்படியும் எழுதலாம். ஓகே, இதை இப்படி எழுதலாம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நான் இந்த மாதிரி ஒரு கேள்வி ஒன்று தாரேன். ஸோ தேடி எடுத்தார். இந்த மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கண்டுபிடிக்க சொல்லித்தாரேன். ஓகேவா? எடுத்தாருன்னு செய்யுங்க. சரியான கருது. ஓகே, அடுத்த கேள்வி, 28வது கேள்வி. இது ஈஸியானது. சும்மா நார்மலாக தான் தந்திருக்காங்க. பாருங்க, ஒரு ரப்பர் தோட்டத்தில் உள்ள மரங்களில் பெற்ற ரப்பர்களின் அளவு வந்து வரைவில் காட்டப்பட்டுள்ளது. மாதிரிக்கு பயன்படுத்தப்பட்ட ரப்பர் மரங்களின் எண்ணிக்கை. மாதிரிக்கு பயன்படுத்த ரப்பர் பேண்டுகள் எண்ணிக்கை இங்கே தந்திருக்காங்க. நீங்க கூட்டி போட மட்டும் தான் இருக்கும். சரி, என்னது? இங்க 2, இங்க 4, இங்க 6, சரி, இங்க 2. மரங்களோட மாதிரிகளோட எண்ணிக்கை எத்தனை? 2, 6, 12, 14. கூட்டி மட்டும்தான் போட வேண்டியிருக்கு. ஓகே. சரி, ஓகே. அப்போ நம்ம இதோட முடிப்போம். சரி, கொஞ்சம் ரெண்டு கலையும் பார்த்துருவோம் இல்லாட்டி. ஓகே, பிரச்சனை இல்லை. அடுத்த ஐசிடி செக்ஷன் தானே, அதெல்லாம் ஒன்றா பார்ப்போம். சரி, அடுத்த செஷன் வந்து ஸோ நைட் வந்து 9 மணிக்கு இருக்கும். ஸோ எல்லாம் போய்
என்னது எலெக்ஷன்ல ஓட் பண்ணிட்டு வந்ததோடு வந்து படிங்க சரியா? இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு. ஓகே, உங்களோட எஃபர்ட்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் கண்டிப்பா வரும் சரியா? எல்லா விஷயத்திலையும் சொல்றது தானே, உங்களோட எஃபர்ட்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். So, நானும் உங்க எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பா உங்களோட எஃபர்ட்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் இருக்கு. ஓகே, இவ்வளவு நாள் நீங்க கஷ்டப்பட்ட பலன் கண்டிப்பா கிடைக்கும். அது உங்களோட மனசாட்சிக்கு தெரியும் தானே, நான் கஷ்டப்பட்டதுக்கு இந்த ரிசல்ட்ஸ் எனக்கு போதுமா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். சரி சரி, இதுல 28ல எத்தனை சரின்னு பார்த்துட்டு சொல்லுங்க பாப்போம், ஒவ்வொருத்தருக்கும். அதோட இது நீங்க எங்கேயுமே பார்க்காமல் நீங்களா செஞ்சிருக்கணும் சரியா? தனியா நீங்களாவே செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா ஓகே. அதே போல தான் என்ஐ பேப்பர் வந்தால் தனியா எக்ஸாம் ஒன்று ப்ராப்பரா செய்யற மாதிரி செய்யுங்க சரியா? சரியா டைம் வச்சு சரியா செய்யுங்க என்ஐ பேப்பர். ஓகேவா? அது உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ஷுவரா தான் இருக்கும். ஓகே, எதாவது பிளவிடுறீங்கன்னு பார்த்துட்டு இந்த அந்த இடத்த நீங்க வந்து கொஞ்சம் என்ன செய்யுங்க. ஓகே, நான் அந்த இடத்த டீப்பா பார்க்கணும்னு பாருங்க சரியா? 28க்கு 25 எடுத்திருந்தாலும் பெஸ்ட். 20க்கு மேல எடுத்திருந்தாலே ஓகே. ஓகே சரியா, 20க்கு மேல எடுத்திருந்தால் 25 24 கிட்ட எடுத்திருந்தீங்கடா, நல்ல, ரொம்ப நல்ல. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம் சரியா? அடுத்த கேள்வி வந்து நாம ஈவினிங் பார்ப்போம். போயிட்டு ஓட் பண்ணிட்டு வாங்க சரியா? சிந்தித்து வாக்குகளை அழியுங்கள் சரி? அவ்வளோதான். சரிடா, ஈவினிங் பார்க்கலாம். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தால் கட்டாயம் சொல்லுங்க. சரி, எதை எதை பிழை விடுறீங்களோ அந்த இடத்த டீப்பாக பாருங்க. ஓகே, ஈவினிங் பார்ப்போம். தேங்க்யூ.